வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் எந்த கட்சியை சார்ந்தனாவும் பேசல. மக்கள்ல ஒருத்தர நான் உங்ககிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிருக்கிறேன். ஏன்னா மாத்தி 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 பேசி ஒண்ணு நடக்க போறது இல்லை. ஏன்னா நேத்து சட்டசபையில என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். காவிரி பிரச்சனை, டாஸ்மார்க் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, மூணு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இன்னைக்கு ஓடுனது இல்லை. 70 வருஷம் திராவிட கட்சி ஆண்டுகிட்டு இருக்கும் போதும் இந்த விஷயங்கள் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இது நிறுத்தப்படுமா? படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறது இந்த டாஸ்மார்க், பெண்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறது இந்த இலவசம், விவசாயிகளை அடிமையாக்கி வச்சிருக்கிறது இந்த கடன் தள்ளுபடி. இந்த மூணையும் வச்சுதான் இத்தனை ஆண்டு காலமா இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குங்கிறது சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆட்களுக்கு வர தெரியும். 70 வருஷமா போராடி ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்துச்சா? அறிக்கை கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க, நான் இதை முடிச்சு தரேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கை எல்லாம் வருது. ஆனா முடிச்சு தராங்களா? முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் அவங்களோட அரசியல் சாசனம். இந்த 3 பேருக்கும் விட கிடைச்சிட்டுனா அரசியல் அதோட முடிஞ்சு போச்சு. மக்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. யாரா இருந்தாலும் ஆட்சி ஆளலாம். அதனாலதான் இந்த மூணையும் வச்சு இன்னைக்கு இது வரைக்கும் ஆட்சி நடத்திட்டு வந்திருக்காங்க திராவிட கட்சிக்காரங்க. இன்னைக்கு புதுசா ஒரு முதல்வர் முத ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. அவர் சட்டசபையில சொன்னாரு, அதனாலதான் பேசுறேன். அதாவது யாருக்குமே கிடைக்காதது, ஒருவேளை நம்ம அரசிட்ட போய் நேரடியா பேசுவோம், வழக்கு தொடுத்தோம், பேச்சுவார்த்தை வச்சோம், லெட்டர் மூலமா தெரியப்படுத்தணும், கிடைக்கல. ஒருவேளை நேரில் பேசும்போது, பேஸ் டு பேஸ் பேசும்போது ஏதாவது மாற்றம் வரலாம் அப்படின்னு நான் கிளம்புறதா இருந்தேன். அதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒத்து வரல, நான் இருந்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவர் கிளம்ப போகும்போதே ஒரு முதல்வர் போய் பேசுறதுக்கு புறப்படுறாரு. நல்லா யோசிக்கணும் இந்த விஷயத்துல. பேச போகும்போது இவங்க ஏன் அவசரமா போய் வழக்கு கொடுக்கறதோ, அவசரமா ஒரு போராட்டம் வச்சு அதுல தப்பு தப்பா வேற விஷயங்களை பேசி திசை திருப்புறதோ காரணம்? இவர்தான் போறன்னு கிளம்புறாரு. போயிட்டு வந்து அது ஃபெயிலியர் ஆயிட்டுனா கூட இவங்க எவ்வளவு நக்கல் பண்ணலாம், எவ்வளவு விமர்சனம் பண்ணலாம், நிறைய வாய்ப்புகள் அவருக்கு இருந்திருக்கும். ஆனா காரணம் இப்ப புரியுதா? இதை முடிச்சு வச்சுட்டாருன்னா நமக்கு அரசியல் அஸ்தமமாயிரும், இந்த திராவிடம் அழிஞ்சு போயிரும். ஏற்கனவே 50% 60% அழிஞ்சு போயிருங்கிற ஒரே எண்ணத்துல இந்த எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் சட்டசபையில பேசுறாங்க. நல்லா கவனிக்கணும். நீங்க ஒண்ணு மட்டும் திருப்பியும் சொல்றேன். அதாவது விஜய் அவர்களும் இதை தானே அறிவிச்சு வந்தாரு, இதே இலவசங்களை தானே கொடுக்குறேன்னு வந்தாரு, டாஸ்மார்க் தானே நிப்பாட்டுறேன்னு வந்தாரு, விவசாய கடனை தள்ளுபடி தானே வந்தாருன்னு சொல்றீங்க. அதுக்கும் ஒரு காரணம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வேணும். ஆனா மக்களை இந்த 3 விஷயமும் அடிமைத்தனம் பண்ணி வச்சிருக்கிறது. மக்களை குரங்காக்கி வச்சிருக்காங்க, மக்களை பைத்தியக்காரங்களை ஆக்கி வச்சிருக்காங்க. இதே ஒரு குரங்கு கிட்ட இருந்து ஒரு பொருளை புடுங்கணும்னா ஒரு பொருளை போட்டா தான் அந்த பொருளை அது கீழே போடும். ஒரு பைத்தியக்காரனை நம்ம திருத்தணும்னா அவன் வழியிலே போய் நம்ம திருத்தினாதான் திருத்த முடியும், இல்லைன்னா நம்மளை கடிச்சு வச்சிருவான். அதே மாதிரிதான் முள்ளாலதான் எடுக்கணும், விஷத்தாலதான் முறிக்கணும். மக்களை நம்ம பக்கம் கொண்டு வரணும், நமக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவங்க வழியிலே போய் அவங்கள நம்ம கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் இந்த தேர்தல் அறிக்கையை எங்க தலைவர் கொடுத்திருக்கிறாரு. அதாவது இந்த இலவசங்களும் இந்த டாஸ்மார்க்கை பத்தியும் இந்த விவசாயிகள் கடன் தள்ளுபடி பத்தி பேசினா மட்டுமே மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இவ்வளத்தையும் சொல்லியும் இவ்வளவு நாள் பணம் கொடுத்துதான் ஓட்டு வாங்கினாங்க. ஆனா இவ்வளத்தையும் சொல்லியும் ஒரு ரூபா கூட கொடுக்காம இன்னைக்கு இந்த கட்சி ஜெயிச்சிருக்குன்னா அப்பவுமே தலைவருக்கு மேல நம்பிக்கை வந்துட்டு. இன்னைக்கு இதை ஒண்ணு குறைக்கணும். இன்னைக்கு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, டாஸ்மார்க் ஆன்லைன்ல கொடுத்துட்டாங்க, அப்ப அது கூட தானே செய்யும். நல்லா சிந்திக்கணும். ஆனா அந்த டாஸ்மார்க்கு தயார் பண்ணி கொடுக்கறது கட்சிக்காரங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். டிஎம்கேல இருக்கிற நிறைய தலைவர்கள் சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. இவங்க முறியடிக்கணும்னு நினைச்சா என்னைக்கோ முறியடிச்சு. அதாவது காவிரி தண்ணீர் கர்நாடகாக்காரங்க சம்பந்தப்பட்டது, இவங்க பண்ண முடியல, ஓகே. நீட்டு தேர்வு அது மத்திய அரசு சம்பந்தப்பட்டது, இவங்களால பண்ண முடியல, ஓகே. ஆனா டாஸ்மார்க்கை ஒழிக்கிறது இவங்க தனி மெஜாரிட்டியில 133 சீட்டோட வந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சாராய ஃபேக்டரி வச்சிருக்கிறது இவங்க கட்சிக்காரங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏன் இவங்களால இந்த 5 வருஷமா டாஸ்மார்க்கை நிறுத்த முடியல? ஃபேக்டரியை மூடி இருக்கலாம், டாஸ்மார்க்கை எப்பவும் நிப்பாட்டிருக்கலாமா? இவங்க எடுக்கிற முடிவு தானே. இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த முடிவு எடுக்கணும்னா கூட அவங்க கூட இருக்கிற 9 பேர்கிட்ட கண்டிப்பா கேட்கணும். ஆனா டிஎம்கே கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? 133 வரை அவரு பைக்குல. அப்படி இருக்கும்போது ஏன் அதை நிறுத்தல? மக்கள் சிந்திச்சிங்களா யாராவது? இன்னைக்கு 90 நாளையில ஏன் டிவிகே அரசு நிறுத்தலன்னு வர்றீங்க? 717 கடையை மூடுறேன்னு அறிவிச்சதுக்கு போராட்டத்தை கலப்பி விட்டுட்டாங்க. இவன் வேலை எங்க இருந்து பார்ப்பான், நாங்க தூரமா போய் குடிக்க முடியுமா? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருந்து விசமிகள் குத்திக்கிட்டு இருந்தா எப்படிங்க நடைமுறையில அதை கொண்டு வர முடியும்? அதனாலதான் இன்னைக்கு முதல்வர் டாஸ்மார்க்கா ஆன்லைன்ல கொடுக்க போறதா ஒரு அறிவிப்பு விடுறதா கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது எதுக்கு ஆன்லைன்ல வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆன்லைன்ல ஒரு புக்கிங் பண்ணும்போது ஒரு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நம்ம மறுநாளுக்கு அந்த பயணத்தை தள்ளி வச்சிடறோம். ஆன்லைன்ல ஒரு திங்கிற பொருள் கிடைக்கலன்னா வேற ஒரு பொருளை நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிடுறோம். அதே மாதிரி இந்த டாஸ்மார்க்கை நிறுத்தணும்னா ஆன்லைன் ஒண்ணுதான் வழி. 6 மாசம் ஆன்லைன்ல கொடுப்போம்னு சொல்லுவோம்,
அப்புறம் கடைகள்ல சுத்தமா சில்லறை விற்பனை கிடையாது, எல்லாமே ஆன்லைன்ல தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒவ்வொரு பொருட்களா, ஒவ்வொரு சரக்குகளா, ஸ்டாக் இல்ல, ஸ்டாக் இல்ல, ஸ்டாக் இல்ல, ஸ்டாக் இல்ல, ஸ்டாக் இல்ல, டாஸ்மார்க் இல்ல. இதுதான் அரசாங்கத்தோட முடிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த கடையை மூட முடியாது. உடனே மூடனா கொடியை பிடிச்சிருவான். அப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கா இல்ல இல்லைன்னு சொல்லும் போது அவன் மனம் மாறிக்கிட்டே வருவான். இன்னைக்கு இது கிடைக்கலையே என்ன செய்ய? ஏன்னா கடையிலயும் வாங்க முடியாது, ஆன்லைன்லயும் கையை விட்டு எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது மக்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பு நிறைய, டாஸ்மார்க்கை மூடுறதுக்கு அதிகமா இருக்குது இந்த வாய்ப்புங்கிறத நான் பாக்குறேன். இதுதான், அதாவது இதையும் முன்னக்கூட்டியே நம்ம தலைவர் அறிவிச்சுட்டாருன்னா, இவங்க அதுக்கு தானே தலைவர் பேச மாட்டேங்காரு. தலைவர் பேச மாட்டேங்கிறது அவர் மேல மதிப்புல இல்ல. அவர் எதையாவது பேசிட்டாருன்னா நம்ம அதை வச்சு அரசியல் பண்ணிடலாம். நல்லது சொன்னாருன்னா அதை பத்திரிகைகள்ல பேசி குழப்பி விட்டுறலாம். இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் உண்மையான செய்தியை சொல்றாங்களா? ஒரு விஷயம் தான் சொல்றாங்க, ஆனா 10 பத்திரிகையும் 10 விதமா போடுறாங்க. அது எப்படி? 10 பத்திரிகைக்கு ஒரு 10 விதமா பேசினாங்களா ஒவ்வொருத்தரும்? இல்லையே. அப்ப பத்திரிகையில உண்மைத்தன்மை இல்லையே. அவன் பிழைக்கிறதுக்கு தானே பத்திரிகை நடத்திட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி ஒவ்வொரு தலைவர்களும் பேச முடியும்? இதே பத்திரிகையாலதான் நாடும் நல்லா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு இதே பத்திரிகையாலதான் நாடு நாசமா இருக்கு. பத்திரிகையால நான் கண்ட பயந்து ஓடுற சூழ்நிலையில இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க பத்திரிகை நண்பர்கள். இன்னைக்கு நல்லா சிந்திச்சு பார்க்கணும் மக்களே. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிடுறேன், டாஸ்மார்க், இலவசம், விவசாயிகள் பிரச்சனை, இந்த 3 ஒழியணும்னா 2 திராவிட கட்சி, ஒரு நான் தமிழர் கட்சி, இந்த 3 ஒழிஞ்சாதான் இதை நிறுத்த முடியுங்கிறது நம்பகத்தன்மான உண்மை. இந்த 3 இருக்கிறது வரைக்கும், ஏன்னா அவங்க இந்த குடுமையை வச்சுதான் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க, கட்சியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேற எதையாவது வச்சு பேசுறாங்களா? இதே சீமானா இருக்கட்டும், இதே ஸ்டாலினா இருக்கட்டும், இதே நம்ம எடப்பாடியாரா இருக்கட்டும், இந்த 3 விஷயத்தை பத்தி தானே பேசிக்கிட்டே தானே இருக்காங்க. தீரலையே, பேசிக்கிட்டே தானே இருக்காங்க. அவங்க இருக்கும்போது நாங்க பேசுறோம்னு சொல்றாங்க. இப்ப ஆட்சி மாதிரி இன்னொருத்தவங்க தானே பேசுனீங்களான்னு கேக்குறாங்க. இதுதானே ஆட்சியா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு புது ஆட்சி வந்திருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களை சொல்றாங்க, நீங்க அனுபவமே இல்ல, சின்ன பையன், ஒரு நடிகை, இவர் கையில ஆட்சியை கொடுத்தா எப்படி பண்ணுவாரு? நல்லா புரிஞ்சுக்கிடணும். சின்ன குழந்தைக்கு தான் தீய கண்டா பயம் இருக்காது, கண்டிப்பா கைய வச்சிருவாரு. பாம்பை கண்டா பயம் இருக்காது, கண்டிப்பா பாம்பை பிடிச்சிருவாரு. அதுக்கு உதாரணம், எதிர்கட்சி தலைவர் உதயநிதியே 8 மணி நேரம் ரோடா சுத்த வச்சாரு. ஜெயலலிதா கூட கலைஞரை நடுராத்திரி தான் போய் கைது பண்ணாங்க. ஆனா இவர் எதை பத்தியும் கவலைப்படல. தப்பு பண்ணா தண்டனை, ஒருவேளை மக்கள் அதுக்காக நமக்கு தண்டனை கொடுத்தா நம்ம ஏத்துக்கிடுவோம். மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க, மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க, இதனால கட்சிக்கு கலங்க வந்துடும் நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அந்த கைதை பண்ணியிருக்க மாட்டாரு. அன்னைக்கு கைது பண்ணி கொண்டு போனாங்களே, திமுக தொண்டர்களை தவிர பச்சை துண்டு போட்டவன் எவனாவது ரோட்ல வந்து போராடுறானா? அவரை ஏன் கைது பண்ணீங்க, எங்களுக்காக தானே பேச வந்தாருன்னு ஒருத்தர் போராடலையே. இதை பத்தியே புரிஞ்சுக்கிடாண்டாம அன்னைக்கு தொண்டர்களை வச்சு போராடினாங்க. இந்த காவிரி பிரச்சனை தீந்துட கூடாதுங்கிறக்க வேண்டிதான் போராடினாங்களே வழியே காவிரி தண்ணி வரணும்னு போராடல. காவிரி தண்ணி வரணும்னு போராடினா தனி மெஜாரிட்டியில 5 வருஷம் அவங்க ஆட்சியில இருக்கும்போது போய் பேசியிருப்பாங்க. ஒரு நாளாவது, 60 வருஷத்துல ஒரு நாளாவது முதல்வர் கர்நாடகாவை நோக்கி போயிருப்பாரா? ஆனா ஆட்சிக்கு வந்த 87வது நாளே நம்ம ஆளு கிளம்புறதுக்கு ரெடியா இருந்தாரா? இந்த ஒரு தைரியம் போதாதா? இந்த மக்கள் விசுவாசத்துக்கு இது ஒரே சாட்சியா இருக்காதா? யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு சின்ன பையன் தானே. இன்னைக்கு இதே விஜய் அவர்களும் 20 வருஷமா சீமான் மாதிரி தோத்து இன்னைக்கு வந்திருந்தாருன்னா, இப்ப சீமா வெறுப்படைஞ்சு ஐயோ நமக்கு ஆட்சி கிடைக்கும்னு நினைச்சோம், விஜய் கையில ஆட்சி போயிட்ட, இனிமே எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும், எப்படியாவது ஒரு சீட்டாவது வாங்கிடணும், எப்படி காங்கிரஸ் பின்னாடியோ, எப்படி பிஜேபி பின்னாடியோ, டிஎம்கே பின்னாடியோ, ஏடிஎம்கே பின்னாடியோ இன்னைக்கு கொள்கையை மறந்து ஓடி போய் ஒழிக்கிறாரோ, இதே நிலைமைதான் விஜய் அவர்களுக்கு வந்திருக்கும். விஜயையும் ஒரு அரசியல்வாதியா மாத்தி விட்டுருப்பாங்க. 2 வருஷத்திலே வரப்போய் தான் இவர் அரசியல் கத்துக்கிடாம சமூக நலத்தை கத்துக்கிட்டு மக்களுக்காக வந்திருக்கிறாரு. உண்மையா இல்லையா மக்களே? நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீங்க மன்னிச்சுக்கிடுங்க. ஒரு 2 வருஷம் இவங்க யாருமே வாய் பேசாம இருந்தா தமிழ்நாடையே சொர்க்கமா மாத்தி காட்டுவாரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இதுதான் உண்மை. ஆனா இது நடந்துருமோ? இதெல்லாம் நடந்துட்டா என்ன நம்ம வர முடியாதோ, நம்ம கட்சியும் ஆட்சியும் அஸ்தமமாயிருமோங்கிற பயத்துலதான் இவங்க ஓடி வந்து குறுக்க கட்டை போடுறாங்க. ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க கட்டையை தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? தடுமாடிடுவான். அதே மாதிரிதான் ஒருத்தன் நல்லாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க தேவையில்லாத கேள்வி, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத போராட்டம் அப்படின்னு கொண்டு உள்ள விடும்போது அவருக்கு எப்படி முடியும்? மக்களுக்காக சேவை பண்ண வந்திருக்கிறாரு, இவருக்கு பதில் சொல்ல வரல. 60 வருஷமா இவங்க பேசி என்னத்தை சாதிச்சுட்டாங்க? இன்னைக்கு ஒரு பேசலன்னு சொல்றாங்க. பேசல, எல்லாம் நடக்குதா? அதை மட்டும் தான் பார்க்கணும். வீட்டுல பேசினாலும் தப்பு, பேசலாம் தப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி இருக்குது. பேசுறதுக்கு என்ன இருக்கு? இவங்களுக்கு பதில் சொல்ல என்ன இருக்கு? மக்களுக்கு பதில் சொல்லணும். மக்கள்ங்கிற போர்வேல எதிர்கட்சியா உட்கார்ந்து இருந்து தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்றாங்க பாருங்க. சட்டசபையில பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு விஷயம் எம்பிக்கள் வருவாங்களா அப்படின்னு கேட்டா எங்க அப்பாவை கேட்டு சொல்லணும்னு சொல்றாரு. அப்பாவை கேட்டு சொல்றதுக்கு இவரு எதுக்கு வரணும்? இங்க அப்பாவை தான் பல்ல பிடுங்கி போட்டாச்சே.
இன்னைக்கு இவரால முடிவெடுக்க முடியலன்னா இவருக்கு எதுக்கு எதிர்க்கட்சி தலைவர்? எத்தனையோ ஆட்கள் அவரோட பெரிய பெரியவங்களா இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே. எதா இருந்தாலும் அப்பாட்ட கேட்கணும்னா, சட்டசபையில ஸ்டாலினை பத்தி பேசினா அவர் சட்டசபைக்கு வரலாம், அவரை பத்தி பேசக்கூடாதுங்கிறீங்க. ஆனா சட்டசபையில ஒரு விஷயம் கேட்டா எங்க அப்பாட்ட கேட்டு சொல்லுவேன்னு சொல்றாரு. இது என்ன விதத்துல நியாயம்? மக்களுக்கு தெரியாதா? இப்பவும் சொல்றேன், மக்களை குரங்காகவும் மக்களை பைத்தியக்காரங்களாகவும் ஆக்கி வச்சிருக்காங்க. இதுல இருந்து தெளிவுபடுத்திருக்கதாகவும், குரங்கு கிட்ட இருந்து விஷயங்களை பிடிங்க நல்ல மொழி ஆக்கவும், பைத்தியக்காரனான நம்மளை கூட்டிட்டு வந்து முடி வெட்டி சோப்பு போட்டு குளிப்பாட்டி நல்ல உடை உடுத்து மனிதர்களை ஆக்கி அவர்களை போல் நம்மளும் ரோட்ல நடமாடணுங்கிறதுக்காக தான் இந்த ஆட்சி வந்திருக்குங்கிறத சொல்லி முடிக்கிறேன். நன்றி.